இந்த கடந்த ஒரு வாரத்துல எனக்கு ஈவென்ட்ஸ் ஃபீல்ட்ல நடந்த சில ஃபெயிலியர்ஸ்க்கு காரணமான விஷயம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சா, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நெறைய பேரு, "சார் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா உங்க ஈவென்ட்ல ஏதாவது ஒர்க் இருந்தா குடுங்க" அப்படின்னு கேட்ட சில டீம், மியூசிக் டீம், சண்டமேளம் டீமா இருக்கட்டும், டோல் டீமா இருக்கட்டும், டிஜே பண்றவங்களா இருக்கட்டும், ஆடியோ சிஸ்டம் போடுறவங்களா இருக்கட்டும், வேற சப்ளைஸ் ஐட்டம் போடுறவங்களா இருக்கட்டும், எல்இடி வால் ரெண்டல் குடுக்குறவங்களா இருக்கட்டும், இந்த ஈவென்ட்க்கு குடுக்கக்கூடிய ரெண்டல் ஐட்டம்ஸ் மெயினா குடுக்குறவங்க, பிளஸ் டீம் சர்வீசஸ் குடுக்குறவங்க. இவங்கலாம் கிட்டத்தட்ட 5 வருஷம், 6 வருஷம் நம்மள ஃபாலோ பண்றாங்க. சரின்னு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்போது அவங்க பிரிச்சு ஒருத்தருக்கா குடுக்கும்போது, நல்லா பேசுறாங்க. எல்லாம் கிளியரா அட்வான்ஸ்லாம் வாங்குறாங்க. கிளியரா எந்த இடம் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஸ்டார்ட்டிங் டைம் கிளியரா சொல்லிடுறோம். ஒரு ஈவென்ட் அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி எல்லாம் செட்டிங்ல இருக்குன்னு சொன்னாலும், இதில 90% ஆஃப் த வெண்டார்ஸ் வந்து அந்த ஸ்டார்ட்டிங் டைம் நம்ம அதாவது அந்த ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய டைம்னு சொல்றத தாண்டி தான் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. இதில இன்னொரு ஒரு 20% அந்த கட் ஆஃப் டைம் சொல்றேன்ல, அது வரைக்கும் வேலை செஞ்சு முடிக்கிறாங்க. இன்னும் சில பேரு ஒரு 10% எப்படி பார்த்தாலும் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்க்கு வராங்க. இன்னும் ஒரு ஒரு 5% என்ன பண்றாங்கன்னா, ஸ்பாட்டுக்கே ஈவென்ட் டைமையே தாண்டி வராங்க. இதெல்லாம் என்ன அப்டின்னா, நம்ம மனசுக்குள்ள மக்கள் மனசுக்குள்ள ஆனா கேட்கிற எல்லாரும் ஒரே ஆன்சர் என்னன்னா, எதிர்பார்க்காம டிராஃபிக் ஆயிடுச்சு. வண்டி கொஞ்சம் ஸ்பீடா ஓட்ட முடியல. டிலே ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதே மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா ஒரு ஈவென்ட் அப்டின்னா, 2 ஹவர்ஸ் பிஃபோரா இருப்போன்ற அந்த சைக்காலஜி இருக்கவே இல்ல. ஆனா நம்மளுடைய தலைமையில உள்ள எந்த டீம் போனாலும், நான் வந்து அவங்க 6 மணிக்கு சொன்னாங்கன்னா, 5 மணிக்கு உள்ளூரா இருந்தா பிளான் பண்ணுவேன். வெளியூரா இருந்தா 3 மணிக்கு பிஃபோர் 2 ஹவர்ஸ் அதாவது நான் ரீச்சிங் டைம் என்ன வைக்கணும்னு உள்ளூர்ல என்ன வைக்கணுமோ, அத விட 2 ஹவர்ஸ் பிஃபோர் இருக்க மாரி தான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா வேற ஏதாவது வண்டியோ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாவோ, டிராஃபிக் ஆச்சுனாவோ நம்மளுக்கு அது ஈடுகட்ட முடியும்னு. ஆனா இவங்க யாருமே இந்த மாரி சின்சியரிட்டியா இருக்கிறதில்ல. இதுலேருந்து என்ன பாடம் தெரியுமா? இதனால அவங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுது. இப்போ உள்ள ப்ரோகிராம்ல பேமெண்ட்ஸ் ஆர்குமென்ட் வருது. இந்த கஸ்டமர் திருப்பி நமக்கு ஆர்டர் குடுக்குறது மிஸ் ஆகுது. ஸோ டோட்டலா ஒரு பெரிய யூனிட்டே பாதிக்கப்படுது. ஒரே ஒரு விஷயம் தான். லைஃப்ல பங்க்சுவாலிட்டி அப்படின்றத இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மெயின்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ரோட்ல போயிட்டுருப்போம். இன்னைக்கு நல்லா இருக்க ரோடு நாளைக்கு திடீர்னு பழுது வந்துச்சு. க்ளோஸ் பண்ணிருவாய்ங்க. ஏன்னா இவங்க வந்து இன்சின்சியர் கவர்ன்மென்ட், இன்சின்சியர் டிபார்ட்மெண்ட்ஸ், புவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம இந்தியால அதிகம் இருக்கனால, நம்ம எதிர்பார்க்குற டைமுக்கு கண்டிப்பா இந்த ஊர்ல போகவே முடியாது. அதே மாரி சில டைம் நம்ம போயிட்டுருப்போம். மினிஸ்டர் வராருன்னு ரோட பிளாக் பண்ணி திருப்பி விடுவாய்ங்க. இதெல்லாம் எந்த இன்டிமேஷனும் இல்லாம திடீர்னு நடு ரோட்ல அது மாரி செக்கிங் டீசென்ட்டா நம்ம போயிட்டுருப்போம். போயிட்டு இருக்க நல்லவங்களலாம் புடிச்சு டாக்குமெண்ட் இருக்கா, அது இருக்கான்னு வெரிஃபை பண்ற பேர்ல ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் லேட் பண்ணுவாங்க டிராஃபிக் போலீஸ். இதெல்லாம் டோட்டல் சிஸ்டம்லயே நம்ம தலைவர் சொன்ன மாரி சிஸ்டமே மாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஆனா நம்ம இதுக்கு தகுந்த மாரி பங்க்சுவாலிட்டி சொல்லக்கூடாது. நம்ம வந்து அட்வான்ஸ்ட் பங்க்சுவாலிட்டின்னு நம்ம டெர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். இந்தியால இருக்க வரைக்கும். அதாவது எந்த ஒரு ஈவென்ட் போறதா இருந்தாலும், ஒரு விஷயத்துக்கு போறதா இருந்தாலும் 1 ஹவர் பிஃபோர் போயிடணும். இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் லாங் போறதா இருந்தா 2 ஹவர்ஸ் பிஃபோர் போயிறது சேஃப்டின்றது என்னுடைய கருத்து.